uplifting tourism in the tourism in northern province. Northern Province Tourism Award 2025. Rediscovered by the travelers for its rich cultural heritage, unique traditions and warm hospitality has steadily emerged as a promising destination in the Sri Lanka tourism area. வடக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தினுடைய தலைவர் திரு பத்திநாதன் அவர்கள் வெளியிட்டு வைக்கின்ற நிகழ்வு இப்பொழுது அரங்கில் இடம்பெறுகிறது. Prestigious publication, Lord Murugan shared a meaningful contribution that highlights the spiritual tourism and cultural legacy. சிறப்பு விருதுகளை பெற்றுக் கொள்வதற்காக is given to the country's economy through the local communities, because that is the key. The development needs to take place together with the people of the region, and that is our aim, and that is our plan, and that is our direction. But of course, for us to do that, we need the support of all the people in the northern province, the government officials, the tourism stakeholders, and on behalf of Sri Lanka Tourism Development Authority and its chairman, whom I represent here, I can assure Sri Lanka Tourism, the minister, the chairman, and the entire team of SLTDA is committed and dedicated for developing the Northern Province tourism in the next, at the earliest, I would say, and I earnestly urge you to support us in this cause so that we can see the real benefits of tourism flowing into the region, to the districts coming under the northern province, and also we can give the value or the benefits of tourism to the people in the region, through that to the country's economy, which will definitely help us to take Sri Lanka out of the difficulties that we are going through. So once again, I wish all the very best for all the nominees, all the people who applied for the awards, and also all the recipients and also the non-recipients. Participation is the key, and of course we can always work towards development, and any training, development, awareness you need, please get in touch with us. We will be happy to help you. சுற்றுலாத்துறையினர் கூடுதலாக பேசிய கூட சுற்றுலாத்துறையினர் கூடுதலாக இங்கே வடமாநிலத்துக்கும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அது மிக முக்கியமான வரவேற்கக்கூடிய விடயம். அது எங்களுக்கு மிக முக்கியமாக 2 துறைகள் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டியது. ஒன்று விமான நிலையம், மற்றது துறைமுகம். இது 2ம் எங்களுக்கு விருத்தி செய்யப்பட வேண்டியிருக்கிறது. எங்களுடைய சுற்றுலாக்கள் வருவதற்கு இன்னும் மிகவும் ஒரு பிரச்சனையாக இருப்பது எங்களுடைய கட்டுநாயக்க ஏர்போர்ட்டுக்கும் எங்கள்கிட்ட யாழ்ப்பாணத்துக்கும் இருக்கின்ற நேரம், இந்த அவர் போக்குவரத்து செய்கிற நேரம் மிக அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 7-8 மணித்தியாலங்கள் வரை தான் இருக்கின்றன. அவற்றை குறுகிய நோக்கத்தோடு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது சுற்றுலா பயணிகள் வருவதற்கு. அந்த வகையிலே நாங்கள் வருங்காலத்திலே அந்த கட்டுநாயக்காவுக்கும் எங்களுடைய பலாலி மாநிலத்துக்கும் இடையிலே மிக குறுந்தூர அந்த லோக்கல் சர்வீஸ்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் விமான நிலைய விஸ்தரிப்பு பொழுது நடைபெறக்கூடும். இந்த விடயங்களோடு எங்களுக்கு மிக முக்கியமான பிரச்சனையாக இருந்து அபிவிருத்தி அடைகின்ற பொழுது எங்களுக்கு அந்த துறைகளுக்கு ஆக்களை வழங்குவது என்பது ஒரு சிக்கலாக இருக்கிறது. என்னென்ன கூடுதலான அதில் வர வேணும். ஆனால் இப்பொழுது ஒரு மாற்றம் இருக்கின்றது. இப்போ இளம் தலைமுறைகள் இப்போ சிந்திக்க தொடங்கியிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களுடைய பயிற்சிகளை அளித்து அவர்களை இந்த துறைகளில் ஈடுபடுத்துவதற்கும், மேலும் எங்களுக்கு மிக முக்கியமான துறையாக இருக்கிறது இந்த ஹோட்டல்ஸ்கள். எங்களுக்கு இன்னும் போதுமானதாக இல்லை. இப்போ சில காலங்களில் எங்களுக்கு போதுமானதாக இல்லை. வருங்காலத்தில் நிச்சயமாக அதை கூடுதலான முதலீட்டாளர்கள் இங்கு வர வேண்டும். கூடுதலான சுற்றுலாத்துறையினரை கவரக்கூடிய விதத்திலும் அவர்களுக்கு வசதி அளிக்கக்கூடிய விதத்திலுமான செயற்பாடுகளை செய்ய வேண்டும். ஆகவே அதுக்காக எங்களுடைய வடமாகாணத்தில் இருக்கின்ற சுற்றுலா பணியகம் தொடர்ச்சியான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. ஆகவே அந்த வகையிலே இந்தியாவில் இருந்து வருகின்ற சுற்றுலாத்துறையினரை கவர வைப்பதற்காக அம்மன் கோயில்கள், மற்றது ராமாயணத்தை ஒட்டிய
அந்த இடங்கள் இவ்வாறாக பல சிவன் ஆலயங்கள் மற்றும் முருகன் ஆலயங்கள் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலும் இந்த சுற்றுலாவிகளை கவருகின்ற வகையிலும் அவர்கள் இந்த இடங்களுக்கு போகக்கூடிய வகையிலும் ஒரு சுற்றுலா இந்த வழிகாட்டிகளுக்கு அந்த விடயங்களை வளர்கின்ற விதத்திலும் இன்னும் மற்றொரு விடயமாக இங்கு வருகின்றவர்கள் அவர்கள் எந்தெந்த எவ்வளவு நாட்கள் எங்களுடைய வடமாநிலத்திலே தடித்து நிற்க போகிறார்கள் என்ற ரீதியிலே அவர்கள் ஒரு நாள் வந்தால் எந்தெந்த இடங்களை முக்கியமாக பார்க்கலாம் அல்லது 2 நாள் அப்பாறான செயற்பாடுகளும் இப்பொழுது சுற்றுலா பணியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவை அதுவும் விரைவிலே அந்த துறையினருக்கு அது வழங்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் எந்தெந்த இடங்கள் மிக முக்கியமானவை, எந்தெந்த இடங்களை அந்த குறிக்கப்பட்ட நாட்களுக்குள்ளே செல்லக்கூடியதாக இருக்கும் என்றதும் முக்கியமானதாக இருக்கின்றது. அவை அந்த வகையிலே எங்களுடைய வடமாநிலத்துக்கும் இப்போ கூடுதலானவர்கள் வருகிறார்கள். அவை இந்த வாய்ப்பை நாங்கள் செல்வர பயன்படுத்த வேண்டும். Securing third place, Mr. Ganapathy Pillai Kugadasan for presenting a